அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமுரளி. என்றும் குரு வழியில் குருவை நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரிசு நண்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பயிற்சி சொந்த வீட்டுல சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சிங்க. அதாவது பாருங்க, இந்த சுக்கிர பகவான் ஜூன் மாசம் 29ஆம் தேதிக்கு அப்புறம் கார்த்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதத்துல இருந்து 2ஆம் பாதத்துக்கு ரிஷபராசிக்கு பயிற்சி அடைகிறார். இது நாள் வரைக்கும் மேஷத்துல இருந்த சுக்கிரன் ரிஷபத்துல சொந்த வீட்டுக்கு ஆட்சி பெறுகிறார். அப்ப எத்தனை பேருக்கு நீங்க ஆட்சி ஆள போறீங்க பாருங்க. மிஸ் பண்ணாதீங்க இந்த சுக்கிர பயிற்சியோடைய வீடியோவை. ஏன்னா அம்மன் அருள் டிவில தொடர்ந்து எல்லா கிரக பயிற்சியும் கொடுக்குறோம். ஆங்கில மாதம் கொடுக்குறோம், தமிழ் மாதம் கொடுக்குறோம். எல்லா கிரக பயிற்சியும் நிறைய சப்போர்ட் பண்றீங்க, நிறைய சப்ஸ்கிரைபர் நம்முடைய சேனல் கொடுத்துருக்கீங்க. அது மட்டும் இல்லாம எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இப்ப சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி உங்களுக்கு எப்படிப்பட்ட ராஜயோகத்தை கொடுக்குது? எதனால் வரைக்கும்? ஜூலை மாசம் 26ஆம் தேதி வரை 28 நாள் ராஜ வாழ்க்கை. சுக்கிரனாவே ஆசைப்பட்ட விஷயம் தாங்க. நம்ம லைஃப்ல ஒவ்வொருத்தரும் ஒரு ஆசை வச்சிருப்போம். திடீர் ராஜயோகம், வண்டி, வாகனம், பூமி, சொத்து எல்லாமே சுக்கிர பகவான் தான். சுக்கிரன் வந்துட்டா ராஜயோகத்தை அள்ளி கொடுத்துருவார். அப்படிப்பட்ட இந்த ராஜயோகம் 12 ராசிக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போறார்? இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம். அன்பார்ந்த துலாம் ராசி அன்பர்களே, பொதுவாக துலாம் ராசி காலபுருஷனுடைய 7வது ராசி தாங்க இந்த துலா ராசி. எப்போதுமே சரி, துலா ராசிக்கார பாருங்க, ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க. சூப்பரான ராசி துலா ராசி தான். இப்ப நீங்க ஒரு வேலையை கொடுக்குறீங்கன்னா அந்த வேலையை கரெக்டா பக்கவா பர்சனாலிட்டியா பார்க்கக்கூடிய ஒரே தகுதி துளாராசிட்ட மட்டும் தாங்க இருக்கும். சும்மா அதை பொறுப்பு போனோம், கடமைக்கு வேலை பார்த்தோம் அப்படிங்கிற வேலையே துளாராசிட்ட கிடையாது. கொஞ்சம் உணர்ச்சி வசப்படுவாங்க, வேற ஒண்ணும் கிடையாது. எப்படிங்க? உணர்ச்சி வசப்படக்கூடிய குணம் துளாராசியை பொறுத்தவரை நிறைய இருக்கும். கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, ஒழுக்கமான குணம், திறமையான குணம், ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய குணம் எல்லாமே பாருங்க துளாராசிக்கிட்ட அதிகமா இருக்கும். தன்னம்பிக்கையை விட மாட்டாங்க, தன்மானத்தோட இருப்பாங்க துளாராசிக்காரங்க. எதுலேயும் சரி, வேலை 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 வேலை, தொழில், நம்முடைய குடும்ப, மனைவி, இது மேலதான் ரொம்ப, கணவன், இது மேலதான் ரொம்ப அக்கறை காட்டக்கூடிய ஒரே ராசி துளாராசி தாங்க. புடிச்ச ராசி துளாராசி, உழைக்கக்கூடிய ராசி துளாராசி. அப்படிப்பட்ட துளாராசி என்பவர்களுக்கு மெயினா நீங்க தான் இந்த வீடியோ மிஸ் பண்ணக்கூடாது. சுக்கிரன் பகவான் சொந்த வீட்டுல, அப்ப எப்படிப்பட்ட ராஜயோகம் இருக்கு? சொந்த வீட்டுக்கு வர்றாருங்க. 29ஆம் தேதி ஜூன் மாசம் 29ல இருந்து ஜூலை மாசம் 26ஆம் தேதி வரை பயங்கரமான யோகத்துல உட்காந்துருக்காரு. அப்புறம் எப்படிப்பட்ட ராஜயோகம் இருக்கும்? மிஸ் பண்ணாதீங்க. துளாராசியை பொறுத்தவரை ஒரு மனிதனுக்கு கலை இசையை காட்டுறதே சுக்கிர பகவான் தான். உங்களுக்கு அதிகமா ஆர்வம் இருக்கும் பாருங்க. அதுல நான் சொன்னல, ஒரு வேலையை கரெக்டா பொறுப்பா நீட்டா பார்க்கக்கூடிய ஒரே ராசி நீங்க மட்டும்தான். உங்களை ரொம்ப துளாராசிக்காரர் ஒருத்தரை கவர்ந்துருவாங்க. உங்களுடைய வேலையை பார்த்து பல பேர் பாராட்டுவாங்க, வேற ஒண்ணும் கிடையாது. இதான் கவர்றது. அவரா சூப்பரா பார்ப்பாரு அந்த பையன் வேலை, இவர் மாதிரி யாரும் வேலை பார்க்க முடியாது, கரெக்டா அதை கொண்டு போவாரியா, இந்த பையன் இந்த வேலையை கொடுங்கய்யா, வேலையில எந்த ஒரு குறை நீங்க சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு அந்த வேலை பார்க்கக்கூடிய மைண்ட் பவர் அவர்கிட்ட இருக்கியாம்பாங்க. இதான் துலாம். ஏன்னா இனிமேல் பாருங்க துளாராசிக்கு எல்லாமே வெற்றியா வரணும். ஏன்னா குருவுடைய பார்வைப்படுது, சுக்கிரன் ஆட்சியான இடம் செம்மையா இருக்குது. ஏன்னா ஒரு மனிதனுக்கு ஆண்களா இருந்தால் மனைவியை காட்டக்கூடிய இடம் சுக்கிரபானம் சொல்றாங்க. ஒரு வேலையை, அந்த கலைகளை ரொம்ப ரசிக்கக்கூடிய கிரகமே சுக்கிர பகவான் தான். ஒண்ணும் இல்லை, ஒரு சினிமாவுக்கு போறீங்க, இந்த கலையில விரும்பணும். அடுத்து இந்த கலைத்துறை, இந்த சினி ஃபீல்டு, இந்த உணவு சம்பந்தப்பட்ட துறையெல்லாம் இருக்கு பாத்தீங்களா. அந்த பேக்கரி வச்சிருக்கவங்க, ரெடிமேட் கடை வச்சிருக்கவங்க, பெரிய பெரிய இந்த கிஃப்ட் சம்பந்தப்பட்ட பொருள் வச்சுக்கூடிய நபர்கள், ஆண்களுக்கு மனைவியை காட்டக்கூடிய, நம்முடைய இல்லற வாழ்க்கையில் சுகத்தை காட்டக்கூடிய கிரகம்,
டக்குன்னு ஒரு மனிதனுக்கு இந்த சொகுசுக்காரு, சொகுசு பங்களா, திடீர் லாட்ரி யோகம் இதெல்லாம் அடிக்குதுன்னா சுக்கிர பகவான் நல்லா இருந்தா அடிச்சிடும். அதனாலதான் சுக்கிர புத்தி வந்தா ஜாத நோட்டு எடுத்துக்கிட்டு வேகமா ஓடுவாங்க. சுக்கிர தசை வராது மேக்சிமம் துளாராசியை பொறுத்தவரை. ஆனா சுக்கிர புத்தி வந்துட்டா டக்குன்னு ஜாத நோட்டு எடுத்து போவாங்க. உங்களுக்கு சொல்லுவாங்க ஒரு பழமொழி, உனக்கு என்னப்பா சுக்கிர தசை கூரையை பிடிச்சு கொட்ட போது பாத்துக்க அப்படிமா. என்ன தெரியல, திடீர்னு எனக்கு ஒரு நல்லா இருந்தேன், திடீர்னு வருமானம் வந்துகிட்டே இருக்கு அப்படிமா. அப்ப ஜாதகம் எதை பார்ப்பாங்க, சுக்கிரனுடைய கிரகம் நல்லா இருக்குன்னு அர்த்தம். அதை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கணும்னா, ஃபர்ஸ்ட் நீங்க பிறந்த தேதி பிறந்த நேரம் இருக்கு பாத்தீங்களா. மெயினா நீங்க இந்த 3 நட்சத்திரத்துல பிறந்திருப்பீங்க. அதாவது சித்திர நட்சத்திரம், சுவாதி நட்சத்திரம், விசாக நட்சத்திரம், 3 நட்சத்திரத்துல பிறந்திருப்பீங்க. உங்க பிறந்த தேதி பிறந்த நேரத்தை வச்சு சொல்லுவாங்க, உங்களுக்கு இந்த லக்னத்துல பிறந்திருக்கீங்க, இந்த லக்னத்துல இருந்து இந்த கிரகம் உங்களுக்கு நல்லா இருக்கு, இந்த வருஷத்துல இந்த கிரகத்துடைய திசை புத்தி வரும். அது பேர் திசை புத்திங்கிறது. இந்த வருஷத்துல இருந்து இந்த வருஷத்துக்குள்ள இந்த கிரகம் உங்களுக்கு இருக்குது, இந்த கிரகத்தினால உங்களுக்கு இந்த விஷயம் நடக்க போகுது பாத்துக்குங்க, பயங்கரமான ஒரு யோகம் இருக்கு பாத்துக்குன்னு சொல்லுவாங்க. இதான் டேட்டா கரெக்டா மென்ஷன் பண்ணி சொல்லுவாங்க. திசாபுத்தியை வச்சு ஒரு மனிதனுடைய விதியை தீர்மானிக்க முடியும். இந்த வருஷத்துல இருந்து நீ கஷ்டப்பட்டிருப்பீங்க, இந்த வருஷத்தை கவனமா இருக்கு, இந்த கிரகம் வரும்போது நல்லா இருக்கும், இந்த கிரகம் வரும்போது பலவீனமா இருக்கும், இந்த கோயிலுக்கு போங்க, இந்த பரிகாரத்தை பண்ணுங்க, இது சரியாகும், ஏதாவது சொல்லுவாங்க. ஜாதகத்தை திசாபுத்தியை வச்சுதான் சொல்ல முடியும். அதனாலதான் எல்லா வீடியோ நம்ம என்ன சொல்றோம்னா ஒரு பொது பலன் அடுங்க. உங்களுடைய இப்ப சுக்கிர பகவானை பத்தி பேசுறோம்னா சுக்கிர பகவான் எல்லா வரா கெட்ட வரான்னு பாத்துக்குங்க லக்னத்துக்கு. ஏன்னா லக்னம் என்பது உயிருங்க. இப்ப நம்ம சொல்லக்கூடிய பலன் உடல் தான். எது மெயினா முக்கியமா வேணும், உடல் தானே வேணும். இப்ப உடல் நல்லா இருந்தா உயிர் நல்லா இருந்தா உடல் நல்லா இருக்கும்ல. இப்ப விதிஜாதத்தை கம்பேர் பண்ணி பாத்துக்கிட்டு பலனுங்க கரெக்டான ஒரு பலனை பார்க்கலாம். ஏன்னா இப்ப சுக்கிரன் ஆட்சி பலம், செம்மையான பலம். இதுக்கு முன்னாடி கடன், பகை, எதிரி, வம்பு, வழக்கு, கோர்ட்டு கேஸு இல்லாத ஆளே கிடையாது. கேளுங்க துளாராசிய, லிஸ்ட் போடுவார்ப்ல. ஆமா இருந்துச்சு. ஏன் இப்ப வருமான பொருளாதாரம் ஜனவரி மாசம் சுத்தர உட்கார வைக்கிறாரு. எனக்கு சம்பாதிக்கிறேன் எல்லாம் பண்றேன், ஏதோ ஒரு செலவுல இழுத்துக்கிட்டே போகுதுங்க. குடும்பத்துல ஒண்ணு அம்மாவுக்கு செலவு வருது, இல்ல குழந்தைகளுக்கு செலவு வருது, இல்ல வருமான செலவு வருது, மனைவிக்கு செலவு வருது, கணவனுக்கு செலவு வருது. இது மாதிரி நிறைய தடைகள் நான் பாத்துக்கிட்டே இருக்கேன். ஒரு நிம்மதி இல்லாத தருணத்தை நான் பாத்துக்கிட்டே இருக்கேன். எத்தனை பேர் கேட்டா கேட்டு பாருங்க, ஆமா ஆமான்னு தலையை தான் ஆட்டுவாங்க, வேற எதுவுமே சொல்ல மாட்டாங்க. இவ்வளவு பிரச்சனையா இருக்குது. இது ஒரு முடிவே இல்லையா? லைஃப்ல எனக்கு வெற்றியே கிடையாதா? நான் தோல்வியை மட்டும் தான் பார்ப்பனா? எனக்கு நல்லது நடக்குமா நடக்காதா? இப்படிங்கிற சிந்தனைக்கு நிறைய போனது யாருன்னா துளாராசி. படிப்பு கல்வியா இருக்கட்டும், வேலையா இருக்கட்டும், இல்ல திருமண வாழ்க்கையா இருக்கட்டும், இல்ல பொண்ணு பார்த்து எல்லாமே பிக்ஸ் பண்ணி கிட்ட போகும்போது தாமதமாகிறது. இது மாதிரி ஜனவரி மாசத்துல இருந்து நிறைய பேருக்கு வரன் இல்லாம கிடைக்காம அப்படியே ரொம்ப தடுமாறுறாங்க. கூட்டாளிட்ட பிரச்சனை, பொதுமக்கள்கிட்ட பிரச்சனை. ஒரு எக்ஸாம் பண்ணி பாஸ் பண்ணிட்டாங்க அரசாங்க வேலைக்கு, இன்னொரு எக்ஸாம் எழுத போனா ரிசல்ட் கிடைக்கல. நான் வேலைக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கேன், நிறைய கம்பெனிக்கு அப்ளை செய்ய கொடுத்துருக்கேன். இன்னைக்கு வாங்க நாளைக்கு வாங்க, நான் வேலை கிடைக்கல. வெளிநாட்டுல படிக்கிறாங்க, அங்கேயும் வேலை கிடைக்கல. விசா முடிய போகுது. இந்த விசா முடியக்குள்ளேயும் நான் படிச்சுட்டு இருக்கேன். அதுக்குள்ளே வேலை கிடைச்சா அந்த வேலையை நான் மாறிடலாம், அது கிடைக்குமா கிடைக்காதா? நிறைய பேர் ஒரு வருத்தத்துக்கு போயிட்டாங்க. எனக்கு கடன் இருக்கு, பகை இருக்கு, எதிரி இருக்கு, நிறைய பிரச்சனையை பார்த்துக்கிட்டு இருக்கேன். இது எல்லாமே கேட்டா இதுல ஏதாச்சும் ஒன்ன சொல்லாம இருக்க மாட்டாங்க துளாராசிக்காரங்க. ஏன்னா நமக்கு அதிக ஜாதகம் கொடுத்தது துளாராசி. இப்ப சுக்கிரபவன் வந்தோம் பாருங்க, ஜாதக நோட்டு எடுத்துட்டு வேகமா போய் பார்ப்பாங்க. ஏன்னா ஆட்சி பலம், உங்க நல்லது செஞ்சுதான் ஆகணும். இது மாத்தவே முடியாது. யார் ஜாதத்துல சுக்கர் நல்லா இருக்கிறோ கண்டிப்பா அவங்களுக்கு மட்டும்தான் நல்லது நடக்கும். வாய்ப்பு இருக்கு, ஜாதத்தை எடுத்து பாத்துக்கணும். ஏன்னா குருவுடைய பார்வை சுக்கரன் சொந்த இடத்துல, கண்டிப்பா வெளிநாடு வெளியூர்ல வேலை பார்க்கணும், ஒரு பெரிய லெவலுக்கு வேற கண்ட்ரி விட்டு கண்ட்ரி வேலை மாறலாம் பாத்துக்கோங்க. இது துளாராசிக்கு நடக்கும். திடீர் யோகம் வந்துகிட்டே இருக்கும். கடன் அடைப்பீங்க, எதிரி இருக்காது, பகை இருக்காது. ஒரு இடத்து மூலியமாக உங்களுக்கு காசு பணம் கிடைக்கணும், இப்ப கிடைக்கும். உங்களுக்கு ஏதோ ஒரு இடத்து மூலியமா காசு பணம் கிடைக்குன்னா கண்டிப்பா கிடைக்கும். ஏன் கிடைக்கும்? 8ஆம் இடத்துல டக்குன்னு 2ஆம் இடத்தை பாக்குறாரு. அப்ப இடம் மூலியமாகவோ இல்ல வீடு மூலியமாக ஒரு காசு பணம் உங்களுக்கு கிடைக்க போகுது. எனக்கு ரொம்ப நாள் இந்த வழக்கு இழுத்துக்கிட்டே இருக்கு. இப்ப சரியாகணும். சுக்கிரபவனுடைய பார்வையால சரிவாகுது. கண்டிப்பா வாய்ப்பு நிறைய இருக்கு பாத்து. சகோதர சகோதரரா இருக்கட்டும், வீடா இருக்கட்டும், இடமா இருக்கட்டும், வண்டியா இருக்கட்டும், வாகனமா இருக்கட்டும், புதுசா மாத்துறது வாங்குறது பண்றது எல்லாமே பண்ணிக்கிங்க. பர்ஃபெக்டா இருக்குது. கரெக்டா பிளான் பண்ணி அடிச்சா நெத்தி அடி அடிக்கலாம். இப்ப கணவனை ஒற்றுமை, காதல் திருமணம், 2வது திருமணம் ரெண்டுமே ஓகே ஆகும் பாருங்க. பூர்வீக சொத்துல உள்ள பிரச்சனை வழக்குகள் இருக்காது, எதிரிகள் இருக்க மாட்டாங்க. மெயினா வருமான இன்கம் ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு நல்ல ஒரு இந்த சுக்கிர பயிற்சியால ஜூலை மாசம் 26ஆம் தேதி வரை கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. கவலையே பட வேண்டாம். வண்டி வாகனம் பூமி எல்லாம் வாங்குறது, வெளிநாடு போறது, தந்தை தாயோட சொத்துக்கள், வெளிநாட்டை வேலை பார்க்குறவங்க, வெளியூர்ல வேலை பார்க்குறவங்க, இங்க வேலை தரவங்க, அரசாங்க வேலைக்கு எக்ஸாம் எழுதுறோம் மாணவர்கள் கண்டிப்பா எழுதுங்க. ஏன் அவங்களை எழுத சொல்றேன் சொல்லுங்க? லக்னத்தோட யாருக்கு சூரியன் இருக்கோ அவங்க மட்டும் எழுதுங்க. ஏன்னா 9ஆம் இடத்துல சூரியனும் குருவும் சேர்ந்து நேரம் 3ஆம் இடத்தை நம்முடைய முயற்சியை பார்க்குது. அப்ப அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்ணலாமா? லக்னத்துல சூரியன் வந்து அவங்க மட்டும் ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பா அரசாங்க வேலை கிடைச்சிரும்.
நிறைய பேருக்கு வாய்ப்பு இருக்கு. தொழில் பண்றவங்க ஜாதகத்தை பார்த்து தசாபதியுமே தொழிலை ஸ்டார்ட் பண்ணுங்க, சூப்பரா இருக்கும். என்னமா எனக்கு குருவுடைய பார்வை வந்துருச்சு, அதனால தொழிலை ஸ்டார்ட் பண்ணா நல்ல ஒரு மாற்றம் இருக்கு, பாத்துங்க. மாமனார் மாமியார் உறவு, வீடு வாங்குறது, இடம் வாங்குறது, வண்டி வாங்குறது, வாகனம் வாங்குறது, வெளிநாடு போறது, வெளியூர் போறது, படிப்புகளில் ஒரு மாற்றம் பார்க்கறது எல்லாமே சூப்பரா இருக்கு, பாத்துங்க. கமிஷன் வியாபாரம் நல்லா இருக்கும். இரும்பு சம்மந்தோட, நெருப்பு சம்மந்தோட, எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு, அடுத்து இந்த ரசாயன உரக்கட்டம் வச்சுக்க அவங்கலாம் பாருங்க சூப்பரா இருக்கும். மருத்துவ ஃபீல்டு, காக்கி யூனிஃபார்ம் வேலை பார்க்குறவங்க, கட்டிட சம்பந்த துறையில வேலை பார்க்குறவங்க, நெருப்பு சம்மந்தோட, இரும்பு சம்மந்தோட எல்லாமே சூப்பரா இருக்கும். பெண்களுக்கு எல்லாமே வெற்றியா வரும். எந்த காரியம் எடுத்தாலும் பெண்களுக்கு நல்ல ஒரு வெற்றிகள் தேடி வருது. கமிஷன் வியாபாரம் எல்லாமே சூப்பரா இருக்கும். நான் ரொம்ப நாள் எனக்கு லாட்ரி யோகம் எடுக்கணும்னு ஆசை இருக்குது. அடிக்குமா அடிக்காதா? ஜாதகத்துல பாருங்க எந்த கிரகம் நல்லா இருக்கும் அந்த கிரகத்தோடைய யோகத்தை இப்ப எடுங்க. ஏன்னா சுக்கிரன் சொந்த வீட்டுல இருந்து 2ஆம் இடத்துல திடீர்னு காசு பணத்தை கொடுத்துருவாரு. அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு வரையாம இல்லாம ஜாதக பதம் மூவ் பண்ணுங்க, கண்டிப்பா லாட்ரி யோகம் அடிச்சிடும். பெண்களுக்கு எல்லாமே வெற்றியா வரும். விளையாட்டுத்துறை, கலைத்துறை சாதிப்பாங்க. உடம்பு ஆரோக்கியம் எந்த ஒரு மருத்துவ செலவும் இப்போ வராதுங்க, நல்ல ஒரு மாற்றம் இருக்கு பாத்துங்க. இப்ப நட்சத்திர பலன், முதல் நட்சத்திரம் சூப்பரான சித்திர நட்சத்திரம் தான். சூப்பரான நட்சத்திரங்க இந்த நட்சத்திரம். தைரியம் இருக்கும், தன்னம்பிக்கை இருக்கும், எது வந்தாலும் நம்ம பாத்துக்கலாம், ஜெயிக்கலாங்கிற திறமை இருக்கும். இனிமே பாருங்க லைஃப்ல எல்லாமே மாறுது பாருங்க. லைஃப்ல என்னென்ன காரியம் நினைக்கிறது எல்லாமே வெற்றியா வருது. வீடு வாங்குறது, இடம் வாங்குறது, வண்டி வாங்குறது, வாகனம் வாங்குறது, வெளிநாடு போறது, வெளியூர் போறது, படிப்புகளில் ஒரு காரியத்தை சாதிக்கிறது, தொழில ஒரு மாற்றம் பார்க்கறது, உத்தியோகத்துல உயர் பதவி போறது எல்லாமே சூப்பரா இருக்கு. என்னங்க திடீர்னு இவ்வளவு சொல்றீங்க? செவ்வாய் 11ல, அப்ப ஏதோ ஒரு வழக்கு ஒரு முடிக்கு வருது, ஏதோ லாபம் வருது, இன்கம் வருது, அரசாங்க சம்பந்தப்பட்ட ஃபீல்டு ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடக்குது. ஏன்னா ஜனவரி மாசத்துல இருந்து நீங்க சுத்தர நொறுங்கி போய் அப்படியே நொந்து போயிருக்கீங்க. இப்ப நல்ல காரியம் நெருங்கிருச்சு பாத்துங்க. லாபமோ, வருமானமோ, பணமோ, இன்கமோ, ஏதோ ஒரு விஷயமோ, எங்கேயாச்சும் பெருக்கணும் பணத்தை கொடுத்துருப்பேன், அந்த பணம் கிடைக்கிறதோ வன்றதோ எல்லாமே சூப்பரா இருக்கு. தசாபதி நல்லா இருந்தா. அடுத்த சுவாதீனத்துல பிறந்தாங்க எதுவுமே பிரம்மாண்டமா கற்பனையான குணம் உங்கள்ட்ட நிறைய இருக்கும். உங்க அறிவுக்கேத்த அனுகூலம் இருக்கும். இப்ப வீட்டுல சுபகாரியம், சுப செலவு, வீடு வாங்குறது, இடம் வாங்குறது, வண்டி வாங்குறது, வாகனம் வாங்குறது, வெளிநாடு போறது, வெளியூர் போறது, வேலையை சேஞ்ச் பண்றது, தொழிலை சேஞ்ச் பண்றது எல்லாமே பண்ணிக்கோங்க, சூப்பரா இருக்கு. கலைத்துறை, கம்ப்யூட்டர், எழுத்து கணிதம் எல்லாமே சூப்பரா இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா விசாகனத்துல பிறந்தவங்க எதுலையுமே ஒரு பொறுமையான குணமும், ஒரு அமைதியான குணமும், அனுசரிச்சு போற குணமும், தன்மையான குணம் இருக்கும். ஏன்னா சுவாதி நட்சத்திரத்தை விட விசாகனத்துல பிறந்தவங்க ரொம்ப டேலண்டான குணம் இருக்கும். இனிமேதான் நல்ல நேரமே வந்திருக்கு உங்களுக்கு லைஃப்ல. இனிமே ஒரு நல்ல நிலைமைக்கு நீங்க போகணும். ஒரு மதிக்கிறாப்புல, ஒரு 10 பேர் மதிக்கிறாப்ப அந்தஸ்து கௌரவத்தோட நீங்க வாழணும். அதுக்கான நேரம் சூப்பரா இருக்கு. தொழில், உத்தியோகம், கடன், பகை, எதிரி, வம்பு, வழக்கு, கோர்ட்டு கேஸ் பிரச்சனை எல்லாமே சரியாகும். வண்டியோ, வாகனமோ, வீடோ, பூமியோ, இடமோ எல்லாமே வாங்கக்கூடிய யோகமோ, எந்த காரியத்திலும் உங்க பக்கம் வெற்றிகள் தேடி வரக்கூடிய அமைப்பு எல்லாமே சூப்பரா இருப்பாருங்க இந்த விசாகனத்துல பிறந்தவங்க. லைஃபை ஜெயிக்கக்கூடிய நேரம் வருது. வரக்கூடிய சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி துலா ராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றி உள்ள பயிற்சியாகவே அமைகிறது.